ஃபார் எக்ஸாம்பிள் என்கிட்ட 2 ஃபோன் இருக்கு, அது போக என்கிட்ட அலுமினியம் ஃபாயில் பேப்பர் 2 வச்சிருக்கேன். ஓகேவா? இதை வச்சு நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, ஒரு ஃபோன்ல இருந்து இன்னொரு ஃபோனுக்கு கால் பண்ண போறேன். இந்த தேநீர் இடைவேளை யூடியூப் சேனல் பார்த்தீங்க அப்படின்னா நானும் ரொம்ப நாளாவே ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். ஸோ ரொம்ப அவேர்னஸ். யார் ஏதோ வடக்கனுக்கு மாதிரி கால் பண்ணுறானுங்க. ஹலோ ஹலோ பையா. நான் பையா தான், சொல்லுங்க. நிம்மல் கார்டு மேலே உள்ள 16 நம்பர் சொல்லு. எந்த கார்டு? ரேஷன் கார்டா? அரே அது இல்லை சார், ஏடிஎம் கார்டு. ஓ ஏடிஎம் கார்டா? ஆஞ்சி 16. அரே மேலே உள்ள நம்பர் ஒன்னொன்னா சொல்லு. 1. நிம்மல் மூக்கு மேலே குத்துவேன். வயிற்றுக்கு பானிபூரி தானே திங்கிதோ? இல்லை, சோறு தான் திங்கிதோ. அரே ஃபர்ஸ்ட் கார்டை எடுத்துக்கோ. எடுத்துக்கிட்டேன். அது மேலே 16 நம்பர் இருக்கா? ஓ அதுவா? இந்த அப்ப சொல்றேன், நோட் பண்ணிக்கிறீங்களா? அரே நான் ரெடியா தான் இருக்குதோ, நீ சொல்லு. 4860 3244 1234. அரே சூப்பர் பையா, சூப்பர் பையா. அப்படியே கார்டை கொஞ்சம் திருப்போ. நான் திருப்புறது இருக்கட்டும், இந்த கார்டுக்கு ஒரு 5000 ரூபா பணத்தை போடுறீங்களா? இஎம்ஐ கட்டணும், டேட் வந்துருச்சு. நீ நம்மளை விட பெரிய திறனா இருக்குதோ, நம்ம பயந்துகிட்டு வைக்குதோ. வைக்காதீங்க வைக்காதீங்க, நீங்க கேட்டது சொல்லிட்டு போறேன், கோப்படாதீங்க. இப்பதான் நம்ம வலிக்கு வருதோ? வருது. ஆம் பையா, அப்படியே பின்னாடி கார்டை திருப்போ. இப்போ என்ன பண்ணணும்? அந்த 3 நம்பர் மட்டும் சொல்லு. 3. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வாட்ஸ்அப் சும்மா யூஸ் பண்ணிட்டு இருக்கும்போது 4ஆம் பக்கமும் ஒரு வீடியோ எனக்கு சென்ட் பண்ணாங்க. சென்ட் பண்ணி இந்த வீடியோ போடுங்க அப்படிங்கிற மாதிரி சப்ஸ்கிரைபர் சொன்னாங்க. இதை பத்தி போடுங்க, உண்மையா பொய்யா அப்படிங்கிற மாதிரி. சரி என்னடா வீடியோ அப்படின்னு பார்த்தா ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னு தான் தெரிஞ்சது அது ஒரு பாப்புலரான யூடியூப் சேனலோடது. தேநீர் இடைவேளை அப்படிங்கிற மாதிரி ஒரு யூடியூப் சேனல், நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். சரி என்னடா வீடியோ அப்படின்னு பார்க்கும்போது ஒரு ஏடிஎம் கார்டு வந்துட்டு இருக்கு. கடையில் ஒரு நபர் வந்துட்டு பொருள் பர்ச்சேஸ் பண்ண வராரு. அது ஒரு ஏடிஎம் கார்டில் ஒரு ஒய்ஃபை சிம்பிள் மாதிரி ஒரு சிம்பிள் இருக்கு. அந்த கடைக்காரர் பார்த்தீங்க அப்படின்னா அந்த கஸ்டமர் கிட்ட எந்த நம்பரும் கேட்கல, எந்த பாஸ்வேர்டும் கேட்கல, எந்த ஒரு அக்கௌண்ட் நம்பர் எதுவுமே கேட்கல. அந்த ஏடிஎம் கார்டை ஜஸ்ட் டேப் மட்டும் பண்றாரு. டேப் பண்ணோடனே அமௌண்ட் சென்ட் ஆயிருது. அது எப்படிரா அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் எப்படி உண்மையா பொய்யா அப்படிங்கிற மாதிரி என்கிட்ட கேட்டாங்க. சரி ஓகே, இது உண்மையா பொய்யா அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ லைவாவே சில எக்ஸ்பெரிமெண்ட்லாம் பண்ணி பார்க்க போறோம். நிறைய விஷயம் உங்களோட ஷேர் பண்ண போறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த கார்டுக்கு பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கான்டாக்ட்லெஸ் கார்டு அப்படின்னு சொல்லுவாங்க. ரெகுலர் கார்டுக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சிம்பிள் வித்தியாசம் இருக்கும் வெளிப்படையாக பார்க்கும்போது. நார்மல் கார்டில் எந்தவித லோகோ எந்தவித சிம்பிளும் இருக்காது. பட் இந்த கான்டாக்ட்லெஸ் கார்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஒய்ஃபை சிம்பிள் ஒன்று இருக்கும். நீங்கள் பாஸ்வேர்டோ ஸ்வைப் அப்போ எதுவுமே பண்ண வேணாம். ஜஸ்ட் அந்த மிஷினுக்கிட்ட நீங்கள் கொண்டு போனோடனே அது ப்ராசஸ் ஆயிரும். அது ஸ்கேன் பண்ணி அமௌண்ட்டை வந்துட்டு டிடெக்ட் பண்ணிடும். ஸோ இதுதான் கான்செப்ட். இரும்பு திரையில கூட ஒரு இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா இந்த விஷயத்தை வந்துட்டு காட்டியிருப்பாங்க. ஸோ இது வந்துட்டு 100% உண்மையான ஒரு விஷயம் தான். இந்த விஷயத்தை ஏன்டா பேங்க் கொண்டு வந்தாங்க அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, நீங்கள் ஒரு இடத்துல போய் பாஸ்வேர்டை போட்டு நீங்கள் வந்துட்டு அந்த ஏடிஎம் கார்டை நீங்கள் வந்துட்டு ஸ்வைப் பண்ணி அமௌண்ட் எடுக்கிறீங்கன்னா அந்த பாஸ்வேர்டை வேற யாராவது வந்து பார்த்து கண்காணிச்சு அதை மிஸ்யூஸ் பண்றதுக்கு சான்ஸ் இருக்கு. நீங்க பாஸ்வேர்டே போடாம ஜஸ்ட் டேப் பண்றது மூலமா நீங்க அமௌண்ட்டை வந்துட்டு நீங்க கொடுக்கும் பட்சத்துல பாஸ்வேர்டு யாருக்கும் வந்துட்டு தெரியாது. ஸோ கடைக்காரராக இருக்கட்டும் இல்லை யாரும் வெளியில இருந்து பாக்குறாங்கன்னா தெரியாது. ஸோ அந்த விஷயத்துல இது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். பட் எங்க தப்பு நடக்குது அப்படின்னா, கஸ்டமருக்கு இந்த மாதிரி ஒரு ஏடிஎம் கார்டை கொடுத்துட்டு பட் அதுக்கான விழிப்புணர்வே எந்த பேங்க்கும் கொடுக்காம அந்த கார்டை மட்டும் கொடுக்கும்போது தான் தப்பு ஆரம்பிக்குது. ஏன்னா இதை பத்தின விழிப்புணர்வு அவேர்னஸ் பார்த்தீங்க அப்படின்னா சிட்டி லெவல்ல பார்க்கும்போதே கொஞ்சம் அவேர்னஸ் தான் இதை பத்தி இருக்கும் பட்சத்தில் கிராமத்து வரைக்கும் நம்ம போய் அலசும் போது நிறைய பேருக்கு இதை பத்தின விழிப்புணர்வு இல்லை அப்படிங்கிறது தான் உண்மை. ஸோ அந்த விழிப்புணர்வே ஏற்படுத்தாம அந்த பேங்க் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி கொடுக்கும்போது தான் தப்பு ஆரம்பிக்குது. இந்த கான்டாக்ட்லெஸ் கார்டில் பார்த்தீங்க அப்படின்னா எந்த டெக்னாலஜி மூலமா ஒர்க் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா RFID, அதாவது ரேடியோ ஃப்ரீக்வன்சி ஐடென்டிஃபிகேஷன் டெக்னாலஜி. இந்த கான்டாக்ட்லெஸ் கார்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சிப் செட் இருக்கும். அந்த சிப்புக்குள்ள பார்த்தீங்கன்னா ஒரு ஆண்டனா இருக்கும். இந்த ஆண்டனா பார்த்தீங்க அப்படின்னா அந்த மிஷின் கிட்ட கொண்டு வரும்போது அந்த சிக்னலை ரிசீவ் பண்ணிக்கிட்டு அதோட வேலையை ஆரம்பிச்சிருது. அதாவது நீங்க என்ன அமௌண்ட் போடுறீங்க இல்லை என்ன டீட்டெயில், அந்த கார்டோட டீட்டெயிலாக இருக்கட்டும் இல்லை அந்த அமௌண்ட் வந்துட்டு எவ்வளோ அமௌண்ட் போட்டு அதை டேப் பண்ணுறாங்களோ அந்த அமௌண்ட் வந்துட்டு டிடெக்ட் ஆயிடும். சரி இதை வந்துட்டு ஆஃபே பண்ண முடியாதா, இதில் எப்படி நம்ம பாதுகாத்துக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படிலாம் இல்லை. இது வேணும்னா ஆன் பண்ணி வச்சுக்கலாம், வேணான்னா ஆஃப் பண்ணி வச்சுக்கலாம். ஒவ்வொரு பேங்க்குக்கும் ஒவ்வொரு விதமான யூசர் இன்டர்ஃபேஸில் அதை கொடுத்துருப்பாங்க. அதனால நான் எல்லா பேங்க்குக்கான யூசர் இன்டர்ஃபேஸையும் எப்படி ஆஃப் பண்ணுறது அப்படிங்கிறது சொல்கிறது கொஞ்சம் கஷ்டம். ஸோ அதனால அந்த பேங்க் கஸ்டமர் கேருக்கு நீங்கள் கால் பண்ணி கொடுத்தாலே இதை ஆஃப் பண்ணிடுவாங்க. அதெல்லாம் தாண்டி எனக்கு இது ஆன்ல தான் இருக்கணும், பட் எனக்கு இது ப்ரொடக்ட் பண்ணியும் கொடுக்கணும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா அலுமினியம் ஃபாயில் பேப்பரை வச்சு அதை கவர் பண்ணும்போது அது ஃபுல்லாக பிளாக் ஆகுது.
அதுக்கப்புறம் அந்த சிக்னல் அந்த ஏடிஎம் கார்டை நீங்கள் அதில் வச்சு நீங்கள் மடிச்சு வைக்கும்போது எந்தவித சிக்னலும் அதுக்குள்ளே போகாது. அதுக்கப்புறம் யாரும் உங்களோட அமௌண்ட்டை வந்துட்டு டிடெக்ட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அது ஏறக்குறைய அவங்க சொன்னது கரெக்டு தான். பட் என்ன சின்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அது ஃபுல்லாக பிளாக் பண்ணாது. அதுக்கு முன்னாடி இந்த அலுமினியம் ஃபாயில் அப்படிங்கிறது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இந்த அலுமினியம் ஃபாயில் அப்படிங்கிறது கண்டக்டர் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. இது கிட்ட வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஏகப்பட்ட ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் இருக்கும். இது என்ன பண்ணும் அப்படின்னா இது மேலே வந்துட்டு அந்த ரேடியோ ஃப்ரீக்வன்சி, அதாவது கிட்ட கொண்டு போனோன்னே பார்த்தீங்க அப்படின்னா அதோட சிக்னல் பார்த்தீங்க அப்படின்னா இது மேலே பட விடாம இந்த ஃபாயிலுக்குள்ள அந்த ஏடிஎம் கார்டை வச்சிருக்கும் போது அந்த சிக்னல் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபாயில் மேலே பட்டு விலகி போயிடும். அதுக்குள்ள பாஸ் ஆகவே விடாது. அதாவது சிம்பிளா பார்த்தீங்க அப்படின்னா இந்த அலுமினியம் ஃபாயில் ஆனது பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லா ஷீல்டாவோ ஃபுல்லா பிளாக்காவோ அந்த சிக்னலை பண்ணாது. அது என்ன பண்ணும் அப்படின்னா அதோட ஸ்ட்ரென்த்தை மட்டும் கம்மி பண்ணும். முடிஞ்ச அளவுக்கு கம்மி பண்ணி அந்த ஃப்ரீக்வன்சியை கம்மி பண்ணி விட்டுரும். ஸோ வர சிக்னல்லேருந்து கம்மியாக ரொம்ப கம்மியாகும் போது இந்த ப்ராசஸ் ஆகுறது நடக்க விடாம தடுக்குது. ஓகே, இதை தாண்டி அவங்க சொல்லாத விஷயம் என்னடா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா இந்த அலுமினியம் ஃபாயில் ஆனது பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஏடிஎம் கார்டை மட்டும் சீல் பண்ணல. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஏதோ ஒரு மொபைல் வச்சிருக்கீங்க, ஓகேவா? இந்த அலுமினியம் ஃபாயிலுக்குள்ள அந்த மொபைலை வச்சு சுருட்டி வைக்கும்போது வரக்கூடிய சிக்னலை கூட பிளாக் பண்ணும் அப்படிங்கிறது தான் ஒரு உண்மையான விஷயம். ஃபார் எக்ஸாம்பிள் என்கிட்ட 2 ஃபோன் இருக்கு, அது போக என்கிட்ட அலுமினியம் ஃபாயில் பேப்பர் 2 வச்சிருக்கேன், ஓகேவா? இதை வச்சு நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா ஒரு ஃபோன்ல இருந்து இன்னொரு ஃபோனுக்கு கால் பண்ண போறேன். அது கால் போகுதா இல்லையா அப்படிங்கிறது தான் நம்ம செக் பண்ண போறோம். எந்த அளவுக்கு இந்த அலுமினியம் ஃபாயில் வந்து சிக்னலை பிளாக் பண்ணுது அப்படிங்கிறத நம்ம லைவா தெரிஞ்சுப்போம், ஓகேவா? இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த சோனி எக்ஸ்பீரியால இருந்து இந்த ஜியோ ஃபோனுக்கு நம்ம கால் பண்ண போறோம். எந்தவித அலுமினியம் ஃபாயிலை வச்சு கவர் பண்ணாம ஃபர்ஸ்ட் கால் பண்ணி காட்டிடுறோம். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா லைவாகவே கால் பண்ணி காமிச்சேன். எந்தவித ப்ராப்ளமும் இல்லை, நல்லா தெளிவாக கால் போகுது, ஓகேவா? இப்போ அப்படியே நீங்கள் லைவாக பார்க்குறீங்க. இப்போ நம்ம அலுமினியம் ஃபைலுக்குள்ள மொபைல் ஃபோனை வச்சு அது எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். கால் போல போடு. ஓகே, நீங்கள் லைவாக பார்த்துருப்பீங்க. ஆக்சுவலி எப்படி இந்த அலுமினியம் ஃபாயில் பேப்பர் வந்துட்டு அந்த சிக்னலை வர விடாமல் தடுத்துச்சு அப்படின்னா ஆல்ரெடி இந்த கான்டாக்ட்லெஸ் கார்டுக்கு நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லியிருந்தேன் இல்லையா? ஸோ அதே விஷயம் தான் இங்கேயும் பொருந்தும். சிம்பிளாக அந்த மொபைல் ஃபோனை வந்துட்டு அந்த அலுமினியம் ஃபாயிலுக்குள்ள வச்சு கவர் பண்ணும்போது என்ன நடக்குது அப்படின்னா நான் கால் பண்ணும்போது அந்த சிக்னல் வந்துட்டு என் ஃபோனுக்குள்ளேயே அது ரீச் ஆக விடலை. அந்த அலுமினியம் ஃபாயிலில் இருக்கக்கூடிய எலக்ட்ரான்ஸ் என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வரக்கூடிய ரேடியோ வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா எலக்ட்ரான் மூவ்மெண்ட்டாக கன்வெர்ட் பண்ணியிருக்கு. ஆல்ரெடி நான் சொன்ன விஷயம் தான். அதனால தான் பார்த்தீங்கன்னா அந்த சிக்னல் ஆனது அந்த ஃபாயில் பேப்பருக்குள்ளே வந்துட்டு போக விடாமல் அதில் பட்டு விலகி போயிருது. இந்த தேநீர் இடைவேளை யூடியூப் சேனல் பார்த்தீங்க அப்படின்னா நானும் ரொம்ப நாளாவே ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். ஸோ ரொம்ப அவேர்னஸ் நிறைய விஷயம் கொடுத்துட்டு இருக்காங்க, எல்லாருக்கும் புரியுற மாதிரி கொடுக்குறாங்க. அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ தேநீர் இடைவேளை யூடியூப் சேனலுக்கும் நன்றி சொல்லிக்கிறேன். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா வெறும் 5 ரூபாய் செலவில் பார்த்தீங்க அப்படின்னா சிக்னல் ஜாமராகவே ஒர்க் ஆகிருக்கு அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ ரொம்ப எஃபோர்ட் போட்டு வீடியோ பண்ணிகிட்டு இருக்கோம். 95% சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. ஏன்டா அப்படி பண்ணுறீங்க? சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். மீண்டும் ஒரு நாள் வீடியோவில் சந்திப்போம். சமமில்லா சமுதாயத்தை ஒழிப்போம்.